சுடுகாடு லைட்டா இல்ல நல்லாவே இருட்டா இருக்கு. சவுண்ட் எல்லாம் வந்து ஏதோ கேட்குற மாரி அந்த மாரி பயம் ஏதாவது இல்ல வந்ததா? மேடம். அதெல்லாம் இல்ல. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, எனக்கு இது மாரி விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிரும் எனக்கு. ம். இப்ப சில விஷயங்கள் வந்து இது மாரி இருக்கு. இந்த ஸ்விட்சுவல் எதனா வருதுன்னா, ஆ. எனக்கு கொஞ்சம் வைப்ரேட் ஆகும். அப்படியா? ஆமா. அதெல்லாம் இருக்கு எனக்கு. ஐயய்யோ! ஆ. அதெல்லாம் உண்டு மேடம். அதெல்லாம் எனக்கு. இது நெறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் நெறைய பேர்ட்ட. சில பேரு நம்ம நண்பர்கள் வீடு பார்க்க போனா கூட, இந்த வீட்ல இருக்காத. ம். தப்பா இருக்கு வீடு. அதெல்லாம் சொல்லி நான் அழைச்சிட்டு வந்திருக்கு. ஒருத்தர் இதே மாரி தான் நம்ம நண்பர் தான். ஒரு சேனல் வச்சிருக்காரு. லோக்கல் சேனல் வச்சிருக்காரு. இந்த வீட்டுக்கு போகாதீங்க. வேணாம் சார் பிசினஸ் சரி வராதுன்னு சொன்னேன். சொல்லி கேட்கல. அவரு வச்சிருந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் சேல் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆ. அந்த வீட்டு தப்பான ஒரு வைப்ரேஷன் இருக்கு சார் சொன்னேன். அவர் கேட்கல. ம். அப்படியும் போனாரு. ஸோ அதனால வந்து எனக்கு இது மாரி விஷயங்கள் இருக்குதுன்னா, எனக்கு கொஞ்சம் வைப்ரேட் ஆகும். தெரிஞ்சிடும் எனக்கு. அப்ப அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு எப்படி இருந்தது. இருந்தது? இருந்தது. பயம் வைப்ரேட் ஆகி வந்ததா? நீங்க அந்த அளவுக்கு நடிச்சிருக்கீங்க. வைப்ரேட் நினைச்சிருக்கேன். எனக்கு அது பெருசா தெரியல மேடம். ம். என் ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது நீங்க நம்புவீங்களோ இல்ல சும்மா சொல்றேன்னு நினைச்சீங்களா சரி. நானும் ஹீரோயின் எல்லாம் உட்காந்துருக்கோம். ஏன்னா என் பக்கத்துல ஒரு கேரக்டர் உட்காந்து தான் இருக்குது. ம். அது எனக்கு தெரியுது. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து அன்னைக்கு தனியா ரூம் கொடுத்துருக்காங்க. ஷூட்லாம் முடிஞ்ச பொண்ணு தான் சொன்னேன். ஏன்னா அந்த பொண்ணு பாவம் தனியா இருக்கு அந்த ரூம்ல. நம்ம பாட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூங்க மாட்டாங்க. தூங்காம கஷ்டப்படக்கூடாது இல்லையா? கடைசி நாள் நீ சொன்னேன். நம்ம வந்து முதல் நாள் நம்ம பக்கத்துல ஒரு கேரக்டர் உட்காந்து இருந்துப்பான்னு சொன்னேன். என்ன ரியாக்ட் பண்ணாங்க சார்? அவங்க சார் என்ன சார் சொல்லக்கூடாது நீ சொல்லியிருந்தா நீ அங்கே தனியாக படுக்க மாட்டியம்மா என்ன பண்ணுறது ஷூட் நடக்காமல் போயிருமே